வணக்கம் நண்பர்களே. நடப்பு நிகழ்வுகள் 13/9/2024 அன்றைக்கான நடப்பு நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், செம்மொழி நிறுவனத்தின் துணைத் தலைவர் இந்த போஸ்டிங்க்கு யாரை நியமனம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதா சேசையன் என்ற அவங்கள தான் நியமனம் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் அது மட்டும் இல்லை, யார் நியமனம் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் தான் நமக்கு தேவை, வேறு எதுவும் தேவை இல்லை. செம்மொழி நிறுவனத்தின் துணைத் தலைவராக யாரை நியமனம் பண்ணிக்கிறாங்கன்னா சுதா சேசையன். அடுத்தது 2, நீர்மூழ்கிகளை கண்டறியும் கருவி. நீர்மூழ்கிகளை கண்டறியும் கருவி, அதாவது கடல் இப்போ இருக்குதுல்ல, கடலில் வந்து நீர்மூழ்கி மூலிமா வந்து தாக்குதல் நடத்துவாங்கல்ல, அப்போ அது வரும்போது நமக்கு தெரியாத போயிடும். அதனால் வந்து அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு கருவி ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க, சோனோ பயாஸ். இந்த கருவி கண்டுபிடிச்சி யாருன்னு கேட்டால் அமெரிக்காவில் தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இந்த சோனோ பயாஸ் வந்து இந்தியா வந்து வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து? அமெரிக்காட்டிருந்து வாங்குறாங்க. அதான் இந்தியா வாங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. அமெரிக்காவிடம் வந்து அமெரிக்கா வந்து தரேன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, இப்போ நீர்மூழ்கி மூலிமா சப்பரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மூலிமா வந்து நம்மளை தாக்குதல் பண்ணுறாங்க, இல்லை நீர்மூழ்கி மூலமாக வந்து வெடிகுண்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதாவது நடக்கக்கூடாதுன்றதுக்காக அது வந்துன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சோனோ பயாஸ் என்ற கருவியை யூஸ் பண்ணுறாங்க. அது அமெரிக்காவோட வந்து நம்ம இந்தியா வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டபஸ், இதை தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அது பிறகு பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்து தொடர்பாக ஆசிய பசிபிக் நாடுகள் அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. இங்க பாருங்க, விமான போக்குவரத்து தொடர்பாக ஆசிய பசிபிக் நாடுகள் அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. எதுக்காக நடைபெற்றது? விமான போக்குவரத்து அது தொடர்பு சம்பந்தமாக தான் அமைச்சர்லாம் கூடி மீட்டிங் போடுறாங்க. எங்கன்னா டெல்லியில் நடந்தது. அது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஏர் டாக்ஸி என்ன அறிமுகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏர் டாக்ஸி அறிமுகம் பண்ண போறாங்களாம். புரியுதுங்களா? இப்போ விமான போக்குவரத்துல வந்து ஏர் டாக்ஸி இருந்தால் கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நியூ ஐடியாவை யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அதை லான்ச் பண்ண போகிறாங்க. ஏர் டாக்ஸி அறிமுகம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் அது லான்ச் ஆகலை, இப்போ தான் பேசிக்கிறாங்க கூட்டத்தில். இது மாதிரி ஆனால் விமான போக்குவரத்து தொடர்பாக ஆசிய பசிபிக் நாடுகள் அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடந்து கேட்டால் டெல்லி. அது ஒரு கொஸ்டின். அது ஏர் டாக்ஸி அறிமுகம் பண்ணும்போது அதை நான் பார்த்துக்கலாம். அதை ஓகேவா? அது மாதிரி பாருங்க. செஸ் ஒலிம்பியாட் வந்து 45வது நடைபெறுது. எங்கே நடைபெறுது? ஹங்கேரியில் நடைபெறுது. ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க விளையாட்டு செய்தியில். அது யார் வெற்றி அடைகிறா, என்ன ரேங்கிங்கு, அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு சங்கம்லாம் நம்ம பங்கேற்கிறாங்க. அது என்ன ரேங்கிங் வருது அதுக்கப்புறமா நம்ம அதை பார்க்கலாம். ஃபுல்லாக முடிவிட்டோம். முடியும் போது சொல்லுவாங்கல்ல யார் யார், அப்போ அதை சொல்லலாம். இப்போ சும்மா ஜஸ்ட்டு நடந்துன்னு இருக்குது. அது இன்னும் முடிவு பல சுற்றுகள் நடக்கல, அது மாதிரி நடந்துன்னு இருக்கு. நடந்து முடிஞ்சோன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுங்க. செஸ் ஒலிம்பியாட் எங்கே 45வது செஸ் ஒலிம்பியாட் எங்கே நடக்குதுன்னா ஹங்கேரியில் நடைபெறுது. அது மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. மற்றபடி யார் வெற்றி அடைகிறா அப்படின்றத நம்ம பின்னால் பார்க்கலாம். ஓகேவா? இதான் நம்ம இன்னைக்கான கண்டபஸ். ஜஸ்ட் இது மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் தேவையில்ல. சரி, வாங்க மறுபடியும் பார்த்துலாம். செம்மொழி நிறுவனத்தின் துணைத் தலைவராக யார் நியமனம்னா சுதா சேசையன். 1. 2, நீர்மூழ்கிகளை கண்டறியும் கருவி சோனோ பயாஸ். இவங்க இது கண்டுபிடிச்சி யாருன்னா அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவங்க இந்தியா கிட்டேருந்து அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம இந்தியா வாங்குறாங்க. விமான போக்குவரத்து தொடர்பாக ஆசிய பசிபிக் நாடுகள் அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. அங்கே வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா மற்றபடி பேசியிருப்பாங்க. அது இல்லாமல் ஏர் டாக்ஸி அறிமுகம் பண்ணுறதா ஒரு முக்கியமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. செஸ் ஒலிம்பியாட் 45வது நடைபெற்று கொண்டு இருக்குது. ஹங்கேரியில் நடைபெறுது. ஓகேவா? தேங்க்யூ.